சக்தி, எனர்ஜி, ஆற்றல், ஒளி வார்த்தைகள் வேறு வேறையாக இருந்தாலும் எல்லாம் ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஒரு செய்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம அதை தெரியப்படுத்துகிறோம். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க செய்திகள் தெரியும் போதில் அன்னைக்கு என்ன மாதிரி தொழில்நுட்பம் இருந்ததோ அதை பயன்படுத்தி செய்திகள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆற்றல், இந்த சக்தி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது, அதை நம்ம உணரணும் அப்படின்றதுக்காக நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க உணர்ந்தவங்க அதை எப்படி செய்தியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போலாம் கோயிலில் வழிபாடு பிரார்த்தனைகள் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தை விட ரொம்ப நம்பிக்கையான முறையில் செய்யப்பட்டு வந்தது. அப்போ பிரார்த்தனைகள் நிறைவேறிடுச்சு அப்படின்னும் போதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் கோயிலில் உருண்டு கொடுப்பாங்க, சில பேர் கையில் கற்பூரம் ஏற்றுவாங்க, சில பேர் நெருப்பில் நடப்பாங்க, இன்னும் சில பேர் பார்த்தா அலகு குத்துவாங்க, சில பேர் பாத யாத்திரை வர்றதா கூட வேண்டிப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வேண்டி அதை நிறைவேற்றுவாங்க. அப்படி பண்ணும்போதில் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அப்போ அவங்க தான் உடல் அப்படின்றத மறந்து அந்த விஷயங்களை செய்கிறனால அது அந்த உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி இருக்குது. தனக்குள்ளே இருக்கிற ஆற்றல் அந்த விஷயத்த பண்ணுச்சு. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஆற்றல் இருக்குது, அதை உணரணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அதை செய்தியாக சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இந்த பாத யாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நிகழுது அப்படின்றத பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை வழிபட்டு பாத யாத்திரை போவாங்க. பழனிக்கு பாத யாத்திரை போகிறத வச்சு நம்ம சொல்லலாம் இந்த செய்தியை. பெரும்பாலும் பாத யாத்திரை போகும்போதில் 48 நாள் விரதம் மேற்கொண்டு போகிறவங்க தான் அதிகம். நிறைய விதிமுறைகள் இருக்கும், இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு 3 முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று விரதம், இன்னொன்று சைவ உணவு எடுத்துக்கிறது, இன்னொன்று பிரம்மச்சரியம். அப்போ அந்த 48 நாள்லேயே அவங்களுக்கு பல விஷயங்கள் நிகழ்ந்துருது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சக்தி மையங்கள் இருக்கு இல்லையா, பலருக்கு சக்தி மேல் எழும்பாமல் கீழேயே நின்றுது. அப்போ இந்த விரத நேரத்தில் அந்த வயிற்று பகுதி காலியாக இருக்கிறனால சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்ப ஆரம்பிக்குது. மேலே எழும்பக்கூடிய சக்தி ரொம்ப ஸ்மூத்தான முறையில், அதாவது ரொம்ப நல்லா நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மேலே எழும்பி வரணும். அதுக்கு சைவ உணவு பொருத்தமாக இருக்கும். அதான் சைவ உணவு எடுத்துக்க சொல்கிறாங்க. 2வது சக்தி மையம் பாலியல் சம்மந்தப்பட்டது. இது அந்த ஆற்றலுக்கு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இருக்கும் போதில் அது இனப்பெருக்கத்துக்காகவும், மேலெலும்பி அந்த 7வது மையம் அங்கே போகும்போதில் அந்த ஆற்றலுக்கு உணவாகவும் நம்ம ஆன்மாக்கு உணவாகவும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரம்மச்சரியம் அப்படின்ற விஷயத்தை கடைபிடிக்கிறது மூலமாக இந்த பாலியல் சக்தி மேலே எழும்பப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் பெரும்பாலும் இந்த 48 நாள்லேயே நிகழ்ந்துருது. அடுத்து அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கடவுளை பார்க்குறதுக்காக பாத யாத்திரை போவாங்க. போகும்போதில் அவங்க இரவு பகலாக நடந்தாலும் ஒரு வித எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அவங்கள அறியாமலே அவங்க சக்தியை ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போல்லாம் மண் தர புல்வெளி தானே நடந்து போகும்போதில் இருக்கும். நிலசக்தியை அவங்க கால்கள் வழியாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து சுற்றி காற்று சக்தியை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சூரிய சக்தி, விட்டமின் டி கிடைக்குது இல்லையா, இப்படி அந்த சக்தியெல்லாம் அவங்க உள்வாங்கி அவங்க ஒரு எப்பயுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக நடந்து போயிட்டே இருந்தாலும் அந்த மாதிரி இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கும்போதில் நான் இங்கே தான் படுப்பேன், நான் இப்படி தான் தூங்குவேன், நான் இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் மறந்து, அதாவது தான் யார் அப்படின்றத மறந்து அவங்களுக்கு எங்கே படுக்கணும்னு தோணுதோ, ரோட்டோரங்களோ சத்திரமோ எந்த இடத்துல படுக்கணும்னு தோணுதோ அங்கே படுத்து தூங்குவாங்க, கிடைக்கிற உணவை சாப்பிடுவாங்க. அப்போ தான் யார் அப்படின்றதையே அவங்க மறந்து போகிறாங்க. போய் அங்கே பழனி மலை அடிவாரம் போயிட்டாங்க அப்படின்றப்ப சில பேர் மலையை சுற்றிட்டு மேலே ஏறுவாங்க, சில பேர் அப்படியே மேலே ஏறிடுவாங்க. அங்கே கொஞ்சம் கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் நின்று அந்த முருகன் அப்படின்ற அந்த கடவுளை தரிசிக்கும் போதில் அபாடன்னு அவங்களுக்குள்ள ஒரு பேரானந்தம் ஏற்படும். அந்த சிலை, அந்த உருவ வழிபாட்டில் நம்ம அவருக்கு முருகன், கந்தன், கார்த்திகேயன், சரவணன் இன்னும் எவ்வளோ பெயர்கள் கொடுத்து நம்ம அவரை வழிபடுறோம். அதை தாண்டி பார்க்கும்போதில் அவரும் ஒளி, நம்மளும் ஒளி. அப்போ இந்த சக்தி மேல் எழும்பி நம் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த ஒளியை உணர்றதுக்கு வாய்ப்பாக அமையுது. அப்போ நம்ம அங்கே போய் அந்த கடவுளை, அந்த முருகனை தரிசிக்கும் போதில் அந்த ஒளியை தரிசிக்கிறோம். அப்போ நமக்குள்ளே அந்த பேரானந்தம் அப்படின்ற ஒரு விஷயம்
நிகழ ஆரம்பிக்குது. இதை வந்து அவங்க நமக்கு செய்தியாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு போன அந்த முன்னோர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிப்போம். நன்றி.